ஸோ வாட் ஃபைனலாக சாட்டர்டே வந்துட்டோம். சாட்டர்டே நாள் என்ன தெரியுங்களா, வீக்லி அப்டேட்ஸ் தான். ஸோ எனவே இந்த வீக்ல அப்டேட்ல பிளாக் கிளவர், டிராகன் பால், ஜூட்சு கைசன் சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமே அப்டேட்டா பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம டிராகன் பாலுக்கு 1 இல்ல 2 இல்ல 3 நாள் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பிளாக் கிளவருக்கு அப்டேட் கிடைச்சிருக்கா இல்ல தளபதி எழுதப்பட்டிருக்கான்னு தெரியல. பிளாக் கிளவருக்கு கொஞ்சம் வருத்தமான அப்டேட் இருக்கு. ஸோ அது நான் என்ன அப்படின்னு விவரிக்க போறோம். ஸோ இனி வீடியோ யாராச்சும் புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு எந்த அனிமே பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க, ஓகேவா? ஸோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகர்ஸ் கதைக்கு போலாமா? Kidding. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட மெகாவி மகாசினே அப்படின்ற அனிமே வந்து போன வருஷமே சொல்லியிருந்தானுங்க இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு. அதாவது போன மாதம் சொல்லியிருந்தானுங்க இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்னு. இது என்ன மாதிரி ஜோனர் ப்ரோ அப்படின்னு கேட்டா வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் அப்படியே வந்து லைக் சூப்பரா காட்டுவானுங்க பொண்ணுங்களை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அனிமே தான் இந்த அனிமே. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்களான்னு தெரியல. ஸோ தமிழ்ல நிறைய ஒன்றும் பார்த்துருக்க மாட்டீங்க, தமிழ்ல நிறைய வரவும் இல்லை. எனிவே இப்படிப்பட்ட அனிமே காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே வந்து ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்கப்பா. அதாவது மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ண போறேன்னு தான் தெரியுமா. அந்த மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. அதுல கொஞ்சம் கலர் அடிக்கிறது, எடிட் பண்றதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் ரிலீஸ் பண்ண முடியும். சோ பண்ற மாதிரி இடையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த அனிமேவோட ப்ரொடக்ஷன் கிளம்பி விட்டானுங்க. சோ யாராச்சும் காத்துனீங்க அப்படின்னா பாய் பாய் சொல்லுங்க இந்த அனிமேக்கு. சோ கூடிய சீக்கிரம் இந்த அனிமே ரிலீஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்றானுங்க. சோ மேபி இந்த வீடியோல யாராச்சும் இந்த அனிமே பார்த்து இந்த ஒரு அப்டேட் சொல்லு ப்ரோ, அடுத்த அப்டேட் சொல்லு ப்ரோ, யாராச்சும் ஒருத்தர் கேட்டாலும் கூட நான் வந்து இந்த அனிமேக்கு அடுத்த அப்டேட் சொல்றேன். இந்த அனிமே பாப்புலர் இல்ல அப்படின்னு நானுமே நம்புறேன். சோ யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தலைவன் டிராகன் பால் தான். கிட்டத்தட்ட 4 நாள் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தானுங்க நாங்க 2 படம் ரிலீஸ் பண்ண போறோம். ரீமேக் 1, ஒரு வந்து டிராகன் பால் சூப்பரோட 2வது சீசன் 1 அப்படின்னு. சோ கிட்டத்தட்ட 2 ப்ராஜெக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சோ இப்போ அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டானுங்க சொல்லலாம். அந்த பக்கம் இருந்து ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டா, யாராச்சும் நருட்டோவை இங்கிலீஷ்ல பார்த்துருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மாதராக்கு என்ன வாய்ஸ் வந்துச்சோ அதே வாய்ஸ் தான் மோரோக்கு வரப்போதாமா. அதாவது நருட்டோவோட இங்கிலீஷ் டப்பிங்ல மாதராக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாங்களோ அதே வாய்ஸ் ஆக்டர் தான் டிராகன் பாலோட இங்கிலீஷ் டப்பிங்ல வாய்ஸ் தர போறாரு. சோ இங்க இருக்கிற யாராச்சும் ஜாப்பனீஸ் ஆர் தமிழை பார்த்துட்டு மாதராவோட இங்கிலீஷ் சூப்பரா இருக்கு ப்ரோ, மாதராவோட இங்கிலீஷ் வாய்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படி சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே இருக்கு. எல்லாம் வந்து மோரோ வாய்ஸும் மாதராவோட வாய்ஸ் தான், ஓகேவா? சோ என்ன பொறுத்தவரை இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் மோரோக்கு மாதரான்றது ஒரு நல்ல காம்பினேஷன் தான் இருக்கு. ஏன்னா மாதராவும் மோரோவும் கொஞ்சம் பலசாலியான ஆளுங்க தான், கொஞ்சம் பலசாலியான ஆள் இல்ல, பங்கமான பலசாலியான ஆளுங்க தான். அவங்களுக்கு இந்த வாய்ஸ் கொடுக்கறது தப்பு இல்ல அப்படின்ற விஷயத்த நானுமே சொல்லுவேன்டா, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் காதலே நோக்கும் கப்புல் ஆஃப் குக்ஸோட அப்டேட் தான். இதுக்கு என்ன அப்டேட், நானே இன்னும் அனிமே வராம கான்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்புல் ஆஃப் குக்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. பட் இருந்தாலுமே சொல்ல வேண்டிய கடமை நான் இருக்கேன். இதுக்கு என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டா, கப்புல் ஆஃப் குக்ஸோட மங்கா வந்து கடைசி காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கப்புல் ஆஃப் குக்ஸோட மங்கா வந்து ஃபைனல் ஆர்க்க தொட ஆரம்பிச்சிருச்சாமா, அதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா? ஸோ மங்கால ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் மங்காலே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அனிமே முடிஞ்சிடும்ன்றதா உண்மை. ஸோ யாராச்சும் கப்புல் ஆஃப் குக்ஸ் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க, கூடிய சீக்கிரம் கப்புல் ஆஃப் குக்ஸ் முடிய போகுது அப்படின்ற விஷயத்த. ஸோ என்ன பொறுத்த வரையுமே இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எப்படியோ காதல சேர்த்து வைக்க போறாங்க சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, இல்லைன்னா மங்கா ஆத்தர் யாராச்சும் பண்ணு போட்டு தள்ளுறாரோ சொல்லிட்டு பயப்படுறதா கூட தெரியல. ஸோ என்னவா இருந்தாலும் வருங்காலத்தில் அதாவது வந்து எதிர்காலத்தில் தெரிஞ்சிடும் சொல்லலாம். ஸோ கப்புல் ஆஃப் குக்ஸ் என்னைக்கு நோக்கி போக ஆரம்பிச்சு அப்படின்றதாங்க உண்மை, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தலைவர் ஒன் பீஸ்க்கு இன்னாயா அப்படின்னு கேட்டா ஒன் பீஸே லாஸ் பண்றாங்களாமா. இன்னாயா லாஸ் பண்றாங்க ஒன் பீஸ் தான் ஒரு பெரிய அனிமே வாச்சையா அப்படின்னு கேட்டா லாஸ் பண்ணது அனிமேல கிடையாது, பைரசில. அந்த வேர்டுக்கு சொல்லாம கூட தெரியல, சொல்லி கிள்ளி வச்சு சைக்கு கொடுத்துருவாங்க, கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, ஓகேவா? அதாவது கடந்த காலமா ஏகப்பட்ட பேர் எங்கெங்க இருந்து அனிமே பாக்குறீங்க நேம் சொல்ல சைக்கு அடிச்சிருவானுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரி ஒன் பீஸே வந்து நிறைய பேர் வந்து ஏதோ பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சோன்னே டிவியில் போகிற ஒன் பீஸ் ஷோவாக இருந்தாலும் சரி, கிரன்சோலில் போடுற ஒன் பீஸாக இருந்தாலும் சரி, ஸோ இல்லை வந்து அதர் கண்ட்ரியில் இருக்கிற அதரோட ஒன் பீஸோட அட்மின் இல்லடா, அதாவது ஒன் பீஸ் பை பண்ணுற கம்பெனியாக இருந்தாலுமே சரி, அந்த கம்பெனி எல்லாம் எவனும் காசு கொடுத்து பார்க்காம அவங்க போய் ஓசியில் பார்க்க ஆரம்பிச்சாங்களாமா. அந்த ஓசியில் பார்த்தவங்க மட்டும் மேபி காசு கொடுத்து பார்த்துருந்தானுங்க அப்படின்னா 38 பில்லியன் வந்து ப்ராஃபிட்டா ஒன் பீஸுக்கு. 38 பில்லியன் ப்ராஃபிட்னா அப்போ எத்தனை பேர் வந்து ஃப்ரீயாக பார்த்துருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்களா. இதில் வந்து என்னையும் சேர்த்துக்கலாமா, தப்பு சொல்ல மாட்டேன். ஆனாலுமே இப்போ நான் கிரன்சோல்லாம் யூஸ் பண்ணி தான் பார்க்குறேன். ஸோ நீங்களுமே கிரன்சோல் எல்லாம் வச்சு பாருங்க கைஸ், அப்பதான் அனிமே சப்போர்ட் பண்ண முடியும். அனிமே சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய தமிழ் டப்ல வரும், ஓகேவா? ஸோ எனிவே நிறைய அனிமே பாருங்க, நிறைய அனிமேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எனிவே இன்னாதான் ஒன் பீஸ் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலுமே இந்த இடத்திலும் ஒன் பீஸே கோட்டை விட்டான் அப்படின்றதா உண்மை. அது கோட்டை விட்டான் அப்படின்றத விட ஒன் பீஸ் ஃபேன்ஸுகளே ஒன் பீஸை கோட்டை விட வச்சுட்டாருன்றதா உண்மை, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தான் வந்து நருட்டோ தான் கெத்து, ஒன் பீஸ் தான் கெத்து, டிராகன் பால் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறோம். பட் வந்து ஜப்பான் எல்லாம் வந்து பாண்டா தான் இருக்காங்க, ஒன்னா தான் இருக்காங்க.
ஏன் ஜேஜேகே ஆரம்பத்திலே வந்து நருட்டோ தான் பெஸ்ட், ஜேஜேகே தான் பெஸ்ட், நருட்டோ வந்து ஜேஜேகேல காப்பினா அடிக்கப்படல அப்படின்ற மாதிரி தான் பேசி வச்சிருந்தோம். பட் வந்து இப்போ கரண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தா ஜேஜேகேவோட 5th எபிசோட்ல நருட்டோ வந்திருக்கான் ஜேஜேகேல. என்னயா சொல்ற அப்படின்னு கேட்டா நம்ம யூஜிஏவே வந்து நருட்டோவை மாத்தி வச்சிருக்கானுங்க. நருட்டோட ட்ரெஸ் போட்டு அதுவும் அந்த இடத்துல வந்து டிராகன் பால் ஸ்டில் கொடுத்து நருட்டோ ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க யூஜி இட்டாடோரியா. ஸோ ஆத்தரே வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் பண்றாரு. ஸோ வந்து அதனால சொல்லிட்டு யாருமே அச்சிக்க தேவையில்லைன்றதை நானுமே சொல்லுவேன். என்ன பொறுத்தவரையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவ்வளோ யாரும் பார்த்து கிடையாது. எக்ஸ்பர்ட் சோலோலிங் ஃபேன்ஸ் கொஞ்சம் டாசிக்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்றதை நம்புவோமே. ஒரு காலத்தில் நருட்டோ ஃபேன்ஸ் பண்ணாது, இப்போ சோலோலிங் ஃபேன்ஸ் பண்றாங்க. எப்பா இருக்கிற மோஸ்ட் டாசிக்னா நருட்டோ ஃபேன்ஸ் தான். ஆனால் இப்போ அவங்களே மெச்சூரிட்டி ஆயிட்டானுங்க, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ எனிவே பேக் டு தி அப்டேட். யூஜிக்கு நருட்டோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து நருட்டோ இன்ஸ்பிரேஷன் பண்ற மாதிரியே ஒரு ஸ்டில் பண்ணி வச்சிருந்தானுங்க. அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது எனக்குமே சூப்பரா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம், ரைட்டா? ஸோ யாராச்சும் 5th எபிசோட பார்க்கறனா பார்த்துடுவாங்க. தமிழ் எப்படியும் வரும், கூட சேர்த்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கடா, ஓகேவா? ஸோ இந்த யூஜி எக்ஸ் இட்டாடோரியோட கொலாபரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க, பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிளாக் கலர் தான். ஸோ பிளாக் கலர் என்ன தான் இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்னாலுமே அதில் கொஞ்சம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்கப்பா. என்னடா இஷ்யூ அப்படின்னு கேட்டா கட்டிங்கு கிளிப்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை சொல்றானுங்க. ஸோ இவனுக்கு எபிசோட்ல பிரச்சனை இருக்கு, எபிசோட்ல இஷ்யூ இருக்குன்னு சொல்லும் போதே வந்து ஒன் பஞ்ச் மேனோட ஞாபகம் தான் எனக்கு வருது. எங்கடா இவனும் ஒன் பஞ்ச் மேன் மாதிரி பண்றானோ, ஒன் பஞ்ச் மேன் மாதிரி கெடுத்து வச்சிருவானோ சொல்லிட்டு பயமா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பயப்படுறமா இருக்குது அப்படின்னு சொல்றதை விட நான் பயப்படுறேன்னே சொல்லலாமே. பட் என்ன சொன்னாலுமே அப்டேட் படி வந்து சம்மர்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ மேபி ஏப்ரல் மே ஜூன் உள்ள ஜூலை உள்ள எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பிரச்சனை இருக்கு, பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றானுங்க. இப்போ ஜனவரி தான் ஆகுது, மேபி திங்க் சொல்லிட்டு பிப்ரவரி மார்ச் உள்ள வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க. அப்புறம் ஏப்ரல் மேல வந்து ரிலீஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சாலுமே ஜூன் ஜூலைல வந்து நம்ம அனிமே பார்க்க ஆரம்பிச்சிருவோன்றதை நானுமே நம்புறேன். ஸோ நம்பிக்கை வீண் போகுதா இல்ல பிளாக் கலர் வீணா போகுதா அப்படின்றத நம்ம எதிர்காலத்தில் பார்க்கலாம், ஓகேவா? பட் என்னதான் சொன்னாலுமே இந்த வருஷத்துல பிளாக் கலர் வருது உறுதிதான். ஸோ அதை பத்தி வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தப்பெல்லாம் சொல்லலை. அதாவது வந்து நாங்கள் வந்து டிலே பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வாயினா திறக்கல, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி வாய் திறந்துருக்கானுங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வாயை மூணு நம்மளும் இருப்போம். நம்ம தான் பேசி போட்டு அவங்க தான் பார்த்து போட்டு சரி ஓகே இஷ்யூஸ் இருக்கு, நம்ம ஒரு வருஷம் டிலே பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணி வச்சாங்கன்னா நம்மளுக்கு காண்டு தான் ஆகும். ஸோ அந்த விஷயத்துக்கு கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருந்துப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேஜிகேவோட 4th எபிசோட் வந்து மாக்கி சண்டை போட்டுருக்கா தெரியுமா? அந்த மாக்கி சண்டையே வந்து கில்லி பில்லி அப்படின்ற மாதிரி மூவில தான் இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுத்துருக்காங்களாமா. இந்த விஷயம் என்னதான் ஆத்தரால அபிஷியலா சொல்லப்படல அப்படின்னாலுமே நீங்க அந்த சீனவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிதான் தோணும், சரி ஓகே தூக்கிட்டானுங்க போல அப்படின்னு தானே. ஸோ ஜேஜேகே என்ன அகைன் வந்து காப்பி போன்ற பிரச்சனைகள் வந்தாலுமே நான் வந்து ஜேஜேகே கழுவி ஊத்துற மாதிரினா கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஹேவ் எ ஸ்டோரி லைன். ஸோ அவன் பாட்டுன்னு வந்து அவன் பத்தி சொல்றது அவன் கூட சண்டை போடாம அவன் பாட்டுன்னு சொல்லிட்டு அவன் தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கான் ஜேஜேகே. அப்படி போகும்போது கில்லி மில்லி மூவி, நருட்டோவோட இன்ஸ்பிரேஷன், கோகுவோட இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷனா போட்டு போயிட்டு இருக்கான். ஏன் எனக்கு தெரிஞ்ச வரையுமே வந்து பழைய ஓல்டு அனிமேஸ்கெல்லாம் ஒரு அனிமே ரெஸ்பெக்ட் கொடுக்குது அப்படின்னா அது ஜேஜேகே தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஜேஜேகே வெற்றி பெறும், கோஜா சுக்குரா சண்டையை வெற்றி பெறும்ன்றத எனக்கும் ஆசை, காத்திருந்து பார்ப்போம். ஸோ எனிவே மாக்கியோட சண்டையும் ஒரு சுட்டப்பட்ட ஒரு சண்டை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட் வித்தியோ பண்ண மாதிரி அனிமே வரப்போகுது. மேபி போன வாரம் சொல்லிருக்கான்னு தெரியல, பட் போன வாரம் வருதுன்னு மட்டும் தான் சொன்னேன். பட் அதுக்கான மாதத்தை சொல்லிட்டானுங்க, எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதம் சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ இந்த அனிமே லைக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கு, பட் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ யாராச்சும் புது அனிமே வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த அனிமே பாருங்க, இந்த அனிமே நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்கானுங்க அவங்க பக்கம் இருந்து. பட் மங்கா படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த அனிமே எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வரதுக்கு கிட்டத்தட்ட 4-5 மாசம் இருக்கு. ஸோ 4-5 மாசம் முடிட்டோம், அதுக்கப்புறம் இந்த அனிமே பத்தி கொஞ்சம் விவரமா பேசுவோம் மக்களே, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக மை ஹீரோ அகாடமிக்கு என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் வாட்ச்டு சீரிஸே, அதாவது ஒரு அனிமேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவி அனிமே இண்டஸ்ட்ரியே உனக்கு பிறந்துருச்சுன்னு சொல்லணும். ஓரளவுக்கு அவன் பண்ண வேண்டிய விஷயத்த சூப்பரா பண்ணிட்டு போயிட்டா மை ஹீரோ அகாடமி அப்படின்ற விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன பொறுத்தவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா மை ஹீரோ அகாடமியா ஃபர்ஸ்ட் பிளேஸா பிடிச்சிருக்கானாமா, அது சோலோ லிவிங் அண்ட் ஒன் பீஸை பீட் பண்ணி பிடிச்சிருக்கானாமா. ஸோ மை ஹீரோ அகாடமியா இந்த விஷயம் தகுதியான ஒரு அனிமே தான். ஸோ அதை பத்தி நான் பாராட்டி தான் ஆகுவேன். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, மை ஹீரோ அகாடமியா தகுதியானது ஒன்னா இல்ல ப்ரோ மை ஹீரோ அகாடமியா ஃபர்ஸ்ட் வரது தகுதி இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எனக்கே கொஞ்சம் காண்டாகும். பிகாஸ் என்ன அப்படின்னா இந்த அனிமே வந்து வச்சு ஸ்கூல்லேயே வச்சு முடிச்சிருப்பானுங்க, ஸ்கூல்லேயே கத்துற முடிச்சிருப்பானுங்க. ஸோ அது மாதிரி இல்லாம கொஞ்சம் அவுட் சைட்லாம் போய்கிட்டே பண்ணி தான் நல்லா இருந்திருக்குன்றது நானுமே நம்புவேன். ஸோ ஒரு ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சு ஸ்கூல்லேயே முடிக்கிறது இந்த அனிமேக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றத விட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ எனவே 2025 த மோஸ்ட் வாட்ச் டிவி சீரிஸ் அப்படின்ற சொல்லிட்டு மை ஹீரோ அகாடமியா
ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கான். சோ இந்த விஷயம் மயூர் அகாடமியாக்கு ஃபேன்ஸ்களுக்கு நல்ல விஷயம் சொல்லலாம். ஓகேவா? சோ மக்களே இது மட்டும் தான் இந்த வாரத்துல வந்த நியூஸ். சோ மத்தபடி வேற எந்த அப்டேட்டும் வந்து பெரிய அப்டேட்லாம் இல்ல. சோ இந்த வாரத்துல வந்து பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா அது டிராகன் பால் மட்டும் தான் இருக்கும், மத்தது எதுவுமே கிடையாது. சோ டிராகன் பால் ஃபேன்ஸ்களா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ மறக்காம அடுத்த வாரம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது கேளுங்க. சோ போன வாரம் நிறைய பேர் கேட்டு வச்சிருந்தீங்க. சோ அதனால எடுத்து போட முடியல, அதுக்காக நான் மன்னிச்சுக்கோங்க. பட் கன்ஃபார்மா நான் அடுத்த வாரம் வந்து நீங்க கேட்ட அப்டேட் நான் போட பாக்குறேன். ஓகேவா? சோ சப்ஸ்கிரைப் பண்ண போங்க, லைக் பண்ண போங்க. சொன்னதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் கடை சத்தலாமா?